ஹலோ மக்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, GoPro வந்து எப்படி வந்து நம்ம ஹெல்மெட்டில் வந்து ஈஸியாக மவுண்ட் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காகவே நம்ம ஒரு ஸ்ட்ராப் ஒன்று வாங்கியிருக்கோம். இதுக்கு பேர் GoPro சின் மவுண்ட்டுன்னு சொல்லி வந்து அமேசானில் விற்கிது. அதோட லிங்க் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வாங்க நம்ம எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுதான் அந்த ஸ்ட்ராப் அமேசானில் விற்றுட்ருக்காங்க. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸு, இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் இருக்கிறதுலையே. நம்ம எந்த ஹெல்மெட்டுக்கு வேணால் நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரே ஹெல்மெட்டில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதே இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மவுண்ட் வாங்குறீங்கன்னா அது வந்து ஒன்றா ஒரே ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹெல்மெட்டில் மட்டும்தான் உங்களால் வந்து GoPro ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆனால் இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் கழட்டிட்டு நீங்கள் எந்த ஹெல்மெட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஹெல்மெட்டுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்ட்ராப் வந்து மாட்டுறது ரொம்பவே ஈஸி. மோஸ்ட்லி எல்லோரும் எப்படி மாட்டுவாங்கன்னா இப்படி மாட்டுவாங்க. இது வந்து கீழே இந்த ரெண்டு வந்து மேலே வர மாதிரியும் இது வந்து கீழே வர மாதிரி மாட்டுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நான் GoPro மவுண்ட் பண்ணும்போது டில் பண்ணுற கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் எப்போயுமே இது ப்ரிஃபர் பண்ணுவேன், ரிவர்ஸில் மாட்டுவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ராப் கட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஒன்றும் இல்லை, பின்னாடி அந்த ஸ்ட்ராப்பை பிடிச்சி இழுத்து நம்ம அந்த ரெண்டு இதில் லாக் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்கூல் பேக்கில் அந்த இது மாட்டுற மாதிரியே தான். இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப். ஸோ இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கேமராவை இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த வே நம்ம வந்து GoPro வந்து நம்ம மவுண்ட் பண்ணிட்டோம். இதோட இந்த ஃப்ரேமை யூஸ் பண்ணி நம்ம மேலே லாக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணும்போது பெருசாக ஒன்றும் வைப்ரேஷன்ஸ் வராது. அதே மாதிரி இது வந்து கல்டு விழுங்குறதுக்கு ரொம்ப சான்சஸ் இல்லை. ஸ்ட்ராப்பில் கொடுத்துருக்க எல்லாமே வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. வாங்க நம்ம இப்போ வந்து ஒரு ட்ரைவ் போய் பார்க்கலாம். நம்ம ஒரு ரைட் போய் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேமரா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அது எப்படி நம்ம வந்து சவுண்ட் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஓட்டி பார்க்கலாம் இதோட வீடியோ எப்படி என்ன குவாலிட்டியில் இருக்குதுன்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கிளியராக தெரியும், பெரிய வைப்ரேஷன்ஸ் இருக்காது. ஸோ இது வரைக்குமே எந்த ப்ராப்ளம் இருந்திருக்காது. ஹை ஸ்பீடில் ஓட்டினாலும் சரி, இது வந்து பெரிய வைப்ரேஷன் வரதில்லை. நான் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் நிறையா போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இந்த ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மக்களை எல்லோரும் நம்ம வீடியோவை பார்த்துருப்பீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக இந்த சின் மவுண்ட்டை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குவாலிட்டி வைஸில் அது ரொம்பவே நல்லாயிருக்கு. யாரெல்லாம் வந்து ஹெல்மெட் மவுண்ட் வந்து வாங்கணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது கோகுல்.